விஜய் என்ற கட்சியை அனைத்து எதிர்கட்சிகளும் கிண்டல் செய்கிறார்கள். அவர் வளர்ந்து விட்டதைத்தான் காண்பிக்கிறது என்று தான் பலர் கூறினாலும், என்னுடைய கருத்தில் பாஜகவினுடைய 3% வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அபாய மணியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சிவா, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சி ஓட்டர் யஷ்வந்த் சிங் தெரிவிக்கிறார். காரணம், சிபிஎம் கட்சி ஏப்ரல் 6ஆம் தேதி டெல்லியில் அவருடைய தேசிய செயற்குழு கூடும் பொழுது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிபிஎம் வெளியே வந்துவிடும். காரணம், சிவசேனாவுடைய எம்எல்ஏக்களை பார்த்து உத்தவ் தாக்கரேக்கு எதிராக சென்று அவர்கள் ஏக்நாத் ஷிண்டேயுடன் நெருங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் சரத்பவார் மகாயுத்தி பக்கம், தேவேந்திர பட்னவிஸ் பக்கம் வருகிறாரா? அப்படி இருந்தால் மகா விகாஸ் அகாடி என்று சொல்லக்கூடிய சரத்பவார், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேனுடைய கூட்டணி என்ன ஆகும்? தயாநிதி மாறன் அதிகமாக பேசுகிறார். அதனால் சில திமுக எம்பிக்கள் கூட அவர் மீது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. தயாநிதி மாறனுக்கு நாவடக்கம் தேவை என்று தான் சிலர் சொல்கிறார். இருப்பினும் தயாநிதி மாறன் சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னவுடன் சாட்டை அடி கொடுத்தார், நெற்றி அடி கொடுத்தாரே சபாநாயகர். ஒரு தனியார் மாளிகையை 40-50 பேர் ஒரு தங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய 3 அடுக்கு மாளிகையை தாவேகாவினுடைய பெயரில் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் வாடகைக்கு எடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ரியல் ஒன் நேயர்கள் நண்பர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுக்கு கொடுத்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். நமஸ்காரம். இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு தான் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி 3% வளர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பொறுத்த வரைக்கும் 3% கீழ் நோக்கி சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதே கூடவே அவங்களும் சொல்லியிருக்காங்க, அந்த சி ஓட்டருடைய சல்வை யஷ்வந்த் தேஷ்முக் என்பவர் எனக்கு மிக மிக நெருக்கமானவர். நான் டைம்ஸ் நவ் ஆங்கில தொலைக்காட்சியில் ஆலோசகராக இருக்கிறேன். அவர் என்னுடன் பல விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த சி ஓட்டருடைய தலைவர் யஷ்வந்த் தேஷ்முக் இப்பொழுது துபாயிலிருந்து அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறார். அவர் சொன்னது என்னிடம், விஜய்க்கு வந்தால் கண்டிப்பாக 15 முதல் 20% வரை அவருக்கு ஓட்டு வாங்கி கிடைக்கும். அதனால் திமுகவிற்கு நட்டம் என்று தான் சொன்னார், நஷ்டம் என்று தான். அந்த பின்னணியில் பார்த்தால் 3% வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றி இருந்தாலும் அதிமுகவிற்கு குறைந்திருந்தாலும் இது லோக்சபா தேர்தலை வைத்துத்தான் சொல்லுகிறார்கள், அசம்பிளி தேர்தலை வைத்து சொல்லவில்லை. லோக்சபாவில் பல பல பிரச்சனைகள் இருக்கிறது. நரேந்திர மோடியா, எப்படி அம்மையார் ஜெயலலிதா சொன்னாரோ லேடியா மோடியா என்று, அது லோக்சபாவிற்குத்தான், சட்டசபைக்கு அல்ல. சட்டசபை என்றால் அந்த விகிதங்கள் மாறும் கண்டிப்பாக. இப்பொழுது பாருங்கள், விஜய் என்ற கட்சியை அனைத்து எதிர்கட்சிகளும் கிண்டல் செய்கிறார்கள். அவர் வளர்ந்து விட்டதைத்தான் காண்பிக்கிறது என்று தான் பலர் கூறினாலும், என்னுடைய கருத்தில் பாஜகவினுடைய 3% வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது கண்டிப்பாக அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அபாய மணியாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சிவா சார், இப்போ திமுக கூட்டணிக்கு 5% அதிகரித்திருக்கிறது தமிழ்நாட்டுல. அதாவது தமிழ்நாட்டுல இந்திய கூட்டணிக்கு 5% அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் இந்த கணிப்பு தெரிவிச்சிருக்கிறது. ஆனா திமுக கூட்டணி மட்டத்திலேயே சலசலப்பு பெரிய அளவுல இருக்கிறது. அப்போ இந்த கூட்டணி உடைந்தால் இந்த சதவீதம் பெரிய அளவுல திமுகவுக்கு டவுன் ஆகுமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக அதனுடைய ஒரு வீழ்ச்சி அதிலும் இருக்கும். கூட்டணி வைத்துத்தானே அவர் சொல்றார். ஆனா இந்த இந்தியா டுடே அவர்கள் அந்த ராஜ் செங்கப்பாவும், ராஜீவ் சர்தேசாய், ராகுல் கன்வர் போன்றவர்களாம் எனது ஆப்த நண்பர்கள். அவர்கள் தான் இந்த காட்சியை, தொலைக்காட்சியை மாடரேட் செய்தார்கள். அவர்களிடம் நான் பேசிய பொழுது அவர் கூறியது, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று தான் சி ஓட்டர் யஷ்வந்த் சிங் தெரிவிக்கிறார். காரணம், சிபிஎம் கட்சி ஏப்ரல் 6ஆம் தேதி டெல்லியில் அவருடைய தேசிய செயற்குழு கூடும் பொழுது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிபிஎம் வெளியே வந்துவிடும். காரணம், தொழிலாளர்களுடைய நலனை காக்காது இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை, கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷயத்தை, அது பாலியல் கொண்ட விஷயத்தை, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தை பற்றி இதெல்லாம் யோசித்து ஆராய்ந்து பார்த்து திமுக விலகிவிடும். அப்பொழுது இந்தியா டுடே ஒரு கருத்து கணிப்பு நடத்தினீர்களே ஆனால் திமுகவிற்கு அந்த
பெரும்பான்மை கிடைக்காது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சிவா. ஓகே சார். சார் இப்போ மணிப்பூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஜனாதிபதி ஆட்சி அமைய போகிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு செலக்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? மணிப்பூர்ல இப்போ என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? 16ஆம் தேதி காலையில் கண்டிப்பாக மணிப்பூரில் புதிய முதலமைச்சர் வந்து விடுவார். ஜனாதிபதி ஆட்சி வராது. ஜனாதிபதி ஆட்சி வறுமையானால் நரேந்திர மோடியுடைய அரசாங்கத்தில் அவர் இதுவரைக்கும் நரேந்திர மோடிக்கு ஒரு இஷ்டம் கிடையாது. ஜனாதிபதி ஆட்சி வேண்டும் என்று எய்தர் பாப்புலர் கவர்மெண்ட் அதர்வைஸ் எலெக்ஷன், அதுதான் மனதில் வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் நரேந்திர மோடி டெல்லி திரும்பிய அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு 2 முதலமைச்சர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், டெல்லி அண்ட் மணிப்பூர். அது சுகமாக இருக்கும். சம்பித் பாத்ரா என்று சொல்லக்கூடிய மத்திய பாஜகவினுடைய பேச்சாளராகவும் கருத்து கணிப்பாளராகவும் இருந்தவர் இப்பொழுது கட்டாக்கிலிருந்து எம்பி ஆகி இருக்கிறார். அவரைத்தான் பார்வையாளராக அனுப்பி இருக்கிறார்கள் மத்திய பாஜக. ஆக மொத்தம் நான் சம்பித் பாத்ராவுடன் பல முறை பேசினேன். அவர் சொன்னார் சுகமாக ஆட்சி நடந்துவிடும் என்று தான், ஆட்சி மாறும், புது முதலமைச்சர் வருவார் என்று தான் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். எனினும் நாம் இருவரும் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நம்ம முக்கியமான ரியல் ஒன் நேயர்களுக்கு சிவா மூலமாக நான் சொல்லிக் கொட்டுவது, பீரேன் சிங் மணிப்பூர் முதலமைச்சர் ராஜினாமா செய்தது அமித்ஷாவுடைய அனுமதியின் பிறகுதான். இரண்டாவது, மணிப்பூரில் இருக்கக்கூடிய கவர்னர் அஜய்குமார் பல்லா என்பவர் மத்திய உள்துறை செயலகத்தில் 5 ஆண்டுகள் அமித்ஷாவுடன் பழகி அமித்ஷாவுடன் பணிபுரிந்தவர். ஆக மொத்தம் அமித்ஷாவுடைய நேர்காணல்கள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய அணுகுமுறை நன்றாக தெரியும். அவர்கள் இருவரும் தொடர்பில் இருப்பதனால் மணிப்பூரில் ஜனாதிபதி ஆட்சி வராது என்பதுதான் டெல்லியில் பரவலாக பேசக்கூடியது சிவா. இருப்பினும் தாங்கள் பல கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். என்னிடம் இருக்கக்கூடிய சிறப்பு செய்திகளாக நான் 2 கூற விரும்புகிறேன். ஒன்று, சரத்பவார் நேற்று திடீரென்று ஏக்நாத் ஷிண்டேக்கு பட்டம் அளித்து விட்டார். சரத்பவார் நேற்று ஏக்நாத் ஷிண்டேக்கு ஆதரவாக சொல்லிவிட்டார். சிவசேனாவுடைய எம்எல்ஏக்களை பார்த்து உத்தவ் தாக்கரேக்கு எதிராக சொல்லி அவர்கள் ஏக்நாத் ஷிண்டேயுடன் நெருங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் சரத்பவார் மகாயுத்தி பக்கம், தேவேந்திர பட்னவிஸ் பக்கம் வருகிறாரா? அப்படி இருந்தால் மகா விகாஸ் அகாடி என்று சொல்லக்கூடிய சரத்பவார், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேனுடைய கூட்டணி என்ன ஆகும்? இதனிடவே இன்று காலை அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து உத்தவ் தாக்கரேனுடைய எம்பிக்கள், சிவசேனாவுடைய எம்பிக்கள் கண்டு பேசி சில முடிவை எடுக்கதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆக மொத்தம் அகில இந்திய அரசியலில் சரத்பவார் தன்னுடைய காய்களை சிறப்பாக பாஜக பக்கம் வர ஆரம்பித்து விட்டார். ஆக மட்டும் இந்தி கூட்டணி என்பது முறிந்து உடைந்து செத்து போச்சு. மகாவிகாஸ் அகாடியும் செத்து போச்சு மகாராஷ்டிரால. இதுதான் பின்னணி எனக்கு தெரிந்த வரையில் சிவா. அது தமிழ் நேயர்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சிவா. சார், இந்த செந்தில் பாலாஜி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய பண மோசடி வழக்குல சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைச்சராக தொடர போகிறீர்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த காரசார விவாதத்தை எப்படி சார் பாக்குறீங்க? கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு ரிலீஸ் ஆன மத்த நாளே இவர் அமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்டது அது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்று தான் கருதுகிறார்கள். நீதிபதிகள் சொல்வதில் கடினமான ஒரு வார்த்தைகள் இருந்தாலும் ஜனநாயக ரீதியில் பார்த்தால் கவர்னர் எங்க அவர் ஆளுநர் ஆனந்த் ரவி அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சுப்ரீம் கோர்ட் சொல்ற மாதிரி அவர் மாட்டேன்னு சொல்ல வேண்டியது தானே. அன்று இருந்த சமயத்தில் செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன் என்று ஆனந்த் ரவி சொல்லி இருந்தானால் தமிழகத்தில் மேலும் குழப்பம் வந்திருக்கும். அது அரசியல் ரீதியாக ஆனந்த் ரவி சமாளித்தார். இன்று மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்யக்கூடிய ஒரு அபிடவிட்டில் இதைத்தான் தெரிவிக்க இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். துஷார் மேத்தா என்று சொல்லக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் இது பற்றித்தான் பேச இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். சார், இப்போ நாடாளுமன்றத்துல 6 மொழிகளை மொழிபெயர்ப்பு மொழிகளாக சேர்க்க மத்திய அரசு முயற்சி செய்யும் போது, நாடாளுமன்றத்துல முயற்சி செய்யும் போதுதான் தயாநிதி மாறன் எம்பி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமஸ்கிருத மொழிக்கு எதிராக கடுமையான விவாதங்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க?
தயாநிதி மாறன் இது போன்ற விமர்சனம் முன்வைப்பதற்கு, எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு காரணம் என்ன, பின்னணி என்ன சார்? அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன் பெயர் அடிக்கடி தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளும் வர வேண்டும் என்று துடுக்காக இருக்கிறார். நிர்மலா சீதாராமனை கிண்டபடி பேசுகிறார். எது இருப்பினும் தயாநிதி மாறன் பெயரே சம்ஸ்கிருத பெயர் தானுங்க. அவர் மலைச்சாமி என்ற பெயரை வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். எப்படி அவருடைய தகப்பனார் முரசொலி மாறன் எப்படி தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டாரோ அதே மாதிரி இவரும் பெயரை மாற்றிக்கொள்ள வேண்டியதுதான். எதுக்கு சம்ஸ்கிருத பெயரை வைத்திருக்கிறார் தயாநிதி, கலாநிதி, தயாநிதி என்று? ஆக மொத்தம் நிதி என்றாலே அது சம்ஸ்கிருத வார்த்தை தான். இருப்பினும் தயாநிதி மாறன் இப்படி செய்வது முஸ்லிம் வாக்காளர்களுக்கு குஷியை ஏற்படுத்தும் என்று தான் அவருடைய கருத்து. தயாநிதி மாறன் அதிகமாக பேசுகிறார். அதுதான் சில திமுக எம்பிக்கள் கூட அவர் மீது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. தயாநிதி மாறனுக்கு நாவடக்கம் தேவை என்று தான் சிலர் சொல்கிறார். இருப்பினும் தயாநிதி மாறன் சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னவுடன் சாட்டை அடி கொடுத்தார், நெற்றி அடி கொடுத்தாரே சபாநாயகர் ஓம் பிர்லா, அதை பற்றி ஏன் தமிழக ஊடகங்களோ தமிழக பத்திரிகைகளோ தெரிவிக்கவில்லை? சமஸ்கிருதம் ஒரு தேசிய மொழி, இந்தியாவின் பழமொழியாக இருக்கிறது. அதை தாங்கள் கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்தியை புகுத்தத்தான் செய்வோம் என்று சொன்னாரே ஓம் பிர்லா, அதை பற்றி ஏன் பேசவில்லை? தயாநிதி மாறன் வாயடைத்து இருந்தாரே. தயாநிதி மாறனுக்கு சாட்டை அடி கொடுத்தார் சபாநாயகர் ஓம் பிர்லா. ஆக மொத்தம் சமஸ்கிருதத்தை பற்றி பேசுவதற்கு தயாநிதி மாறனுக்கு அருகதை இல்லை என்று தான் பாஜகவினர் கூறுகின்றனர் பலர். ஓகே சார். சார், இப்போ தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் இடையில ஒரு மோதல் துவங்கி இருக்கிறது. நாம் தமிழருடைய தலைவர் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பணக்கொழுப்பின் மூலமாகத்தான் தாவேகாவை பொறுத்த வரைக்கும், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோரை வரவழைத்து வியூக வகுப்பாளர்களை வரவழைச்சு பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த பக்கம் தாவேகா நிர்வாகிகள் சீமான கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? சீமான் பழைய அரசியல்வாதி. ஆதித்யநாத் நடத்தி கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த பெயரை எடுத்துக்கொண்டு அண்ணன் பிரபாகரனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். சீமான் தன்னுடைய நிலைப்பாடை துயநலமாக இருந்து மற்றவருடைய கருத்து கணிப்பு இல்லாமல் தானுக்குத்தானே செய்கிறார். எந்த கட்சியுடன் அவர் தோழமை வைப்பது கிடையாது. இருப்பினும் சீமானுக்கு ஒரு கண்டிப்பாக இது ஒரு செட்பேக், இதற்கு ஒரு பின்னடைவு தான் என்று நான் நினைக்கிறேன். காரணம், சீமானிடம் அந்த பணம் இல்லை. மார்டினிடமிருந்து எப்படி திமுகவிற்கும் பாஜகவிற்கும் பாண்ட், எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பணம் அதிகமாக வருகிறதோ அது மாதிரி சீமானுக்கு கிடைப்பது கடினம். இந்த விஷயத்தெல்லாம் பின்னணியில் பார்த்தால் சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு டக் ஆஃப் வார், ஒரு மோதல் வரத்தான் வரும் என்று தான் நான் கருதுகிறேன். அது 2026 சீமானை பிழிந்தழுமா முழ்த்தழுமா தெரியாது. சீமானுக்கு இருக்கக்கூடிய வாக்கு கணிப்பு என்பது நகராது. எது இருப்பினும் சிவா, ஏப்ரல் மே மாதத்தில் தமிழகத்தில் நடக்கக்கூடிய கலைவரங்களை எல்லாம் வைத்து பார்த்தால் மத்திய பாஜகவினர் சும்மா விட போவதில்லை. சீமானையும் சரி, தாவேகாவையும் சரி, திமுகவையும் சரி, ஒரு கை பார்த்து தான் விடுவாங்க. அது மட்டும் நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் தமிழகத்தில் ஒரு நிலைப்பாடு உருவாகும். ஆனாலும் பத்திரிகையாளர்களுக்கு திமுக அதிக விளம்பரம் கொடுத்து, தமிழக அரசாங்கம் இந்தியா டுடே போன்ற பத்திரிகைகளுக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்து, தொலைக்காட்சிக்கு விளம்பரம் கொடுத்து தனக்குத்தானே செய்தாரே, எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் தனக்குத்தானே செய்து புகழ் பெற்றி கொண்டாரோ அது மாதிரி திமுக செய்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கடிதான் திமுகவிற்கும் ஏற்படும் 2026 என்று சில பொது கருத்தாளர்கள் நினைக்கிறார்கள். அது பாஜக நினைக்கிறார், தமிழ் வெற்றி கழகம் நினைக்கிறது. சிறப்பாக கடைசியாக நாம் இறுதி கட்டத்தில் வந்திருக்கிறோம். ஒரு சிறப்பு செய்தியை நம்முடைய நேயர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். டெல்லியில் ஒரு தனியார் மாளிகையை 40-50 பேர் ஒரு தங்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய 3 அடுக்கு மாளிகையை தாவேகாவினுடைய பெயரில் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் வாடகைக்கு எடுத்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். 2 வருடத்திற்கு. அதிலும் பணம் அதிகமாகத்தான் செலவழிக்கிறது. இதெல்லாம் ஒரு நற்செய்தியாக தமிழக வெற்றி கழகம் டெல்லியில் பல பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு விஜய்க்கு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்தில் பேட்டிக்கு டைம் கொடுத்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அகில இந்திய அளவில் ஒரு பெரிய மாபெரும் பூதத்தை கிளப்பிவிட வேண்டும், ஒரு பஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அது கிளப்பிவிட வேண்டும் என்று தான் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி, அடுத்த வீடியோவில் நான் பல ரகசியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி
நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம், சிவா. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியலன் வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.